ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கிறது எடுத்து வச்சுருந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, வறுத்த மிளகாய் போட்டு ஒரு தொக்கு இல்லைன்னா சட்னி மாதிரி ஒன்று. அதுதான் இன்றைக்கி சாதத்துக்கு கலந்துக்கிறதுக்கு. சாம்பார், ரசம் அதெல்லாம் பண்ணலை. மோர் குழம்பு அந்த மாதிரி வெரைட்டியாக ஒன்றும் பண்ணலை. இதுதான் இன்றைக்கி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸு பொரியல், அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பீன்ஸு நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தாச்சு. மீதம் இருந்த கோவக்காயும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தக்காளி தொக்குக்கு கடுகு, பெருங்காயம் பொரிச்சு கொட்டிண்டாச்சு. அதெல்லாம் வதக்கி வச்சதையெல்லாம் அரைச்சி இதில் சேர்த்த வேண்டியது. தொக்கு ரெடி ஆகிடுது. வெங்காயம், தக்காளி, வரமிளகாயெல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்று அரைச்சி அந்த பொரிச்சு கொட்டினத்தில் சேர்த்தியாச்சு. தக்காளி தொக்கு ரெடி. கொஞ்சம் எண்ணெய் சைட்லேருந்து வர தொடங்கியாச்சு. போரும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா குழம்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுனால ட்ரை ஆக்க போகிறதில்ல. இதோட அணைச்சி விட போகிறேன். கோவக்காய் கறி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு போடுறதுக்கு இந்த மசாலா பவுடர் பண்ணிட்டு விடலாம். நிலக்கடலை, தனியா, ஜீரா, பெருங்காயம், மிளகா வெத்தல் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ಒಂದು மிக்சியில் ரவை ரவையாக பிடிச்சி எடுத்துட்டு விடலாம். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்க்கலாம். வெந்த கோவக்காயை கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வதக்கி எடுத்துட்டு விடுறேன். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். கோவக்காய் ஃப்ரைக்கு போடுறதுக்கு இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு இப்படி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணது ட்ரையாக பொரிச்சு வச்சுட்டுருக்கேன். கோர்ஸாக தான் பொரிச்சிருக்கேன். கோவக்காயை வதக்கி எடுத்தாச்சு. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை மாதிரி பண்ண போகிறதில்லை. இதுலேயே மசாலாவை சேர்த்தி விடலாம். பொடிச்சு வச்ச மசாலாவை சேர்த்தியாச்சு. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன்றும் இல்லாமல் சேர்ந்துக்கிட்ட மசாலாவும் காய்கறியுமா நல்லா சேர்ந்து விடட்டும். அதோட போடும். அப்புறம் அணைச்சி விடலாம். ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல. மசாலாலாம் சேர்ந்துண்டாச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டு கோவக்காய் கறி நம்ம பண்ணி வச்சாச்சு. பீன்ஸ் பொரியலுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துட்டு விடலாம். இது பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சாச்சு. பீன்ஸை வேக வச்சாச்சு. இப்போ பொரிச்சு கொட்டி தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை சேர்த்த வேண்டியது. தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிச்சு கொட்டிட்டு இந்த பீன்ஸில் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் சேர்ந்தாச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய், பச்சை மிளகாயை சேர்த்தி விடலாம். தேங்காய், பச்சை மிளகாயை சதைச்சி தான் எடுத்திருக்கேன், அரைச்சி எடுக்கலை. எப்போவுமே பொரியலுக்கு, பொடுத்துவலுக்கு எப்போவுமே சதைச்சி தான் எடுக்கிறது. நான் பல்ஸில் போட்டு எடுத்திருக்கேன். நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி. அப்போ எல்லாம் சமையல் ஐட்டம்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு.